ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், தேங்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், பட்டை கிராம்பு, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே கத்திரிக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையானது நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் அப்படியே இடையே கிளறி விட்டுக்கோங்க. மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 தக்காளியும் 3 பெரிய வெங்காயத்தையும் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு வந்து கடலெண்ணெய் பாதியும் எள்ளெண்ணெய் பாதியும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக எள்ளெண்ணெயை கூட எடுத்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருந்த பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்கும்போது எடுத்து வச்சுருந்த புளி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வேக வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த வெந்தய பொடி வந்து சேர்த்துட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.